மீண்டும் வணக்கம். கிளைமேட் சேஞ்ச், அதாவது பருவநிலை மாற்றம், இந்த வார்த்தை நம்ம கடந்த சில வருடங்களாகவே நிறைய பேர் இதை பற்றி பேசுறதை கேட்டிருக்கோம். நிறைய உலக தலைவர்கள் கூட இதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இந்த வாரம் குப்பை படகுல இந்த பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக பல உலக நாடுகளால் ஒவ்வொரு வருடமும் 1 மணி நேரம் மட்டும் கொண்டாடப்படும் ஒரு அரிய நிகழ்வை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் பெயர் Earth Hour 60. அசோக், இந்த நாள் உன்னுடைய காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இது குப்பை படகு. Hi, I'm Vishwanathan Anand and I'm celebrating Earth Hour with WWF India. Our fight against climate change is like a game of chess. Now we're in the middle game. I'll be making the right move and switching off all non-essential lights during Earth Hour from 8:30 p.m. to 9:30 p.m. on March 22nd. Join me in the switch off. Together we can. ஐயா என்னங்கய்யா? 2003ஆம் ஆண்டில் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் மற்றும் இன்சூரன்ஸ் ஆஸ்திரேலியா குரூப் இணைந்து ஆஸ்திரேலியன் காலநிலை குழு, ஆஸ்திரேலியன் கிளைமேட் குரூப் என்ற ஒரு குழுவை தொடங்கினார்கள். இதில் அந்த நாட்டின் பிரபலமான விஞ்ஞானிகள் ஒன்றிணைந்து 2004ஆம் ஆண்டில் பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் குறித்து ஒரு ஆய்வறிக்கையை ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தார்கள். இதில் பருவநிலை மாற்றம் காரணமாக அந்த நாடு சந்திக்க இருக்கும் ஆபத்தையும் அதில் இருந்து மீண்டு வர எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் விரிவாக சொல்லியிருந்தனர். இந்த ஆய்வறிக்கை தான் பிற்காலத்தில் இந்த Earth Hour நிகழ்ச்சியின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. இந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்ட பரிந்துரைகளை எளிய முறையில் மக்களிடையே கொண்டு சேர்க்க 2007ஆம் ஆண்டு சிட்னி நகரத்தில் தி பிக் ஃபிளிக் என்ற நிகழ்ச்சி மார்ச் 31ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக பல நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து அன்றைய நாளில் 1 மணி நேரத்திற்கு தங்களின் அலுவலகங்கள், வீடுகள் மற்றும் பொதுவெளியில் உள்ள மின் விளக்குகளை அணைத்து மின்சார சேமிப்புக்கான தங்களது ஒத்துழைப்பை தெரியப்படுத்தினார்கள். இதே நிகழ்வு அதே வருடம் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரில் அக்டோபர் மாதம் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டது. இந்த 2 நகரங்களில் கிடைத்த மாபெரும் வரவேற்பை பயன்படுத்தி அடுத்த வருடம் இந்த நிகழ்ச்சி Earth Hour 60 என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்னும் விமர்சையாக உலகின் பல்வேறு நகரங்களில் கொண்டாடப்பட்டது. உலகின் ஒரு நகரத்தில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி பின்வரும் ஆண்டுகளில் பல லட்சம் மக்களின் ஒத்துழைப்பால் ஒரு மாபெரும் உலக நிகழ்வாக கடந்த சில வருடமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 2007ஆம் ஆண்டு வெறும் 20 லட்சம் மக்களால் மட்டும் கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்வு கடந்த சில வருடங்களில் 190 நாடுகளில் பல 100 நகரங்களிலும் பல கோடி மக்களால் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஏன் விளக்குகளை அணைத்து கொண்டாடப்படுகின்றது என்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழலாம். பருவநிலை மாற்றத்திற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது மின்சாரமும் மற்றும் இந்த மின்சாரம் தயாரிப்பதற்கு எரியூட்டப்படும் புதைப்படிவ எரிபொருட்கள், அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸ், நிலக்கரி, கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தான். எனவே மக்களுக்கு மின்சார சேமிப்பு மூலம் பருவநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த ஒரு யுக்தி கையாளப்பட்டது. இன்னொரு முக்கியமான கேள்வி, ஏன் இந்த நிகழ்ச்சி மார்ச் மாதத்தில் மட்டும் கொண்டாடப்படுகின்றது என்பதுதான். இந்த மார்ச் மாதத்தின் கடைசி 2 வாரங்களில் வருடத்தில் 2 முறை மட்டுமே தோன்றும் வானியல் நிகழ்வான உத்தராயணம், அதாவது ஈக்வினாக்ஸ் தென்படுகின்றது. இந்த சமயத்தில் உலகின் எல்லா பகுதிகளிலும் சூரியன் அஸ்தமிக்கும் நேரமானது ஒரே மாதிரியானதாக இருப்பதால் இது போன்ற மின் விளக்குகளை அணைக்கும் ஒரு உலக நிகழ்வை எளிதில் காட்சிப்படுத்த முடியும் மற்றும் அதன் தாக்கத்தையும் கண்கூடாக எளிதில் அறிய முடியும் என்பதின் காரணத்தினால் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. வருடத்துக்கு 1 மணி நேரம் மட்டும் மின்சார சேமிப்பு செய்தல் எந்த வகையில் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு ஒரு தீர்வாக அமையும் என்பது எல்லோரும் வைக்கும் இன்னொரு முக்கியமான கேள்வி. இதற்காகத்தான் 2011ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியின் பெயரை Earth Hour 60+ என்று மாற்றி அமைத்தார்கள். இதன் மூலம் மக்களை வருடத்திற்கு 1 மணி நேரம் மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதும் மின்சார சேமிப்புக்கான வழிமுறைகளை முன்னெடுக்க வேண்டுமாறு வலியுறுத்தப்பட்டது. அடுத்த சில வருடங்களில் இயற்கையை பாதிப்புக்குள்ளாக்கின்ற மற்ற விஷயங்களான காடுகள் அழிப்பு, குப்பை மேலாண்மை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களான சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், இதை பற்றியும் மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டது. உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி இந்த 1 மணி நேரம் மக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள மின்சார விளக்குகளை அணைத்து மற்றும் எந்த ஒரு மின் சாதனத்தையும் உபயோகப்படுத்தாமல் தங்கள் குடும்பத்தினருடன் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். இதை சொல்லும் போதே கோமாளி படத்துல வர மின்வெட்டு காட்சி தான் நமக்கு ஞாபகம் வரும். கிராமத்தில் வளர்ந்தவர்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நிறைய முறை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி நாம்
காலத்தில் பின்னோக்கி சென்று கிராமங்களில் மின்சாரம் இல்லாமல் மக்களோடு ஒன்று கூடி பேசி பழகி மாலை இரவு பொழுதை கழிக்கின்ற அந்த நினைவுகளை அனுபவிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நிகழ்வு இத்தனை ஆண்டுகளாக கொண்டாடப்படுகின்றது. இதனால் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய நகரங்களில் இந்த நிகழ்வின் போது மின்சார தேவை என்பது பல மடங்கு குறைந்திருப்பதாக அந்த நகரங்களின் மின்சார வாரியங்கள் குறிப்பிடுகின்றன. 10 நாடுகளில் 6 ஆண்டுகளாக பல்வேறு அளவீட்டுகளை கண்காணித்து 2014ஆம் ஆண்டு எனர்ஜி ரிசர்ச் அண்ட் சோஷியல் சயின்ஸ் எனும் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையின்படி இந்த நிகழ்வின் போது மின்சார தேவை சராசரியாக 4% குறைந்திருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட சில கணக்கெடுப்புகளின் முடிவின்படி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதனால் பல இளைஞர்களுக்கு பருவநிலை மாற்றம் சம்பந்தமாக முன்னில்லாத அளவிற்கு விழிப்புணர்வு கிடைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மக்களிடையே ஆதரவு இருக்கிறதோ அதே போன்று சிலர் இதற்கு எதிராகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இந்த பருவநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக திகழும் புதை படிவ எரிபொருள் நிறுவனங்கள் அதன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை இந்த நிகழ்வு மங்க செய்து மக்களின் மீது பொறுப்புகளை திணிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்று பலர் குற்றம் சாட்டுகின்றனர். வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் கொண்டாடப்படும் இந்த நிகழ்வால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. பருவநிலை மாற்றத்தை எதிர்க்க தொலைநோக்குடன் கூடிய திட்டங்கள் அவசியம் என்று சிலர் கருதுகின்றனர். இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படும் போது பலர் தங்களின் மின் விளக்குகளை அணைத்து மெழுகுவர்த்திகள் ஏற்றியும் கொண்டாடுகின்றனர். இந்த மெழுகுவர்த்திகள் கச்சா எண்ணெயில் இருந்து பெறப்படும் பாரஃபின் மூலம் தயாரிக்கப்படுவதால் மின்சாரத்துக்கு மாற்றாக ஏற்றப்படும் மெழுகுவர்த்திகளும் மறைமுகமாக இயற்கையை பாதிக்கின்றன. அதே போன்று பலரும் ஒரே நேரத்தில் தங்களின் மின்சார உபகரணங்களை அணைத்து மறுபடியும் அதை சுவிட்ச் ஆன் செய்யும் போது இந்த மின்சார விநியோகம் செய்யும் கட்டமைப்பு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அது பழுதடைந்து பல மணி நேரத்திற்கு மின்சாரம் இல்லாமல் நகரங்கள் இருளில் மூழ்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. பல நகரங்களில் பொது வெளியில் உள்ள விளக்குகள் இந்த நிகழ்வின் போது அணைக்கப்படுவதால் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். மின்சாரம் எனும் தொழில்நுட்பம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாக காலம் காலமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த நிகழ்வு மின்சாரத்தை மனித குலத்திற்கு எதிரான ஒரு வில்லனை போல சித்தரிக்க முயற்சிக்கின்றது என்று அமெரிக்காவிலிருந்து இயங்கி வரும் அமைப்பான காம்படிட்டிவ் என்டர்பிரைஸ் இன்ஸ்டிடியூட் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு மாற்றாக இவர்கள் ஹியூமன் அச்சீவ்மெண்ட் அவர் என்ற நிகழ்ச்சியை மக்களை கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கின்றனர். எவத்தார் கொண்டாடப்படும் அதே 1 மணி நேரத்திற்கு அனைத்து மின்னணு சாதனங்களையும் உபயோகித்து மின்சாரம் எனும் மாபெரும் தொழில்நுட்பத்தை கொண்டாட வேண்டும் என்று இவர்கள் அனைத்து மக்களுக்கும் கோரிக்கை வைக்கின்றனர். இதுபோன்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் இவைகளை முற்றிலுமாக மறுத்துள்ளனர். இந்த வருடம் இந்த நிகழ்வு வரும் மார்ச் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இந்த நிகழ்வின் போது தங்கள் வீட்டில் உள்ள மின்சார விளக்குகளை மற்றும் மின் சாதனங்களை அணைத்து நில ஒளியில் இயற்கையின் வெளிச்சத்தில் தங்களின் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம். முடிந்த அளவுக்கு இது இந்த ஒரு நாள் 1 மணி நேரத்திற்கான நிகழ்ச்சியாக பார்க்காமல் வருடம் முழுவதும் மின்சாரம் சேமிப்பு செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை உங்க வீட்டில் அல்லது உங்களோட அலுவலகத்தில் நீங்கள் கொண்டாடினா அந்த சமயம் நீங்க எடுத்த வீடியோ அல்லது புகைப்படங்களை கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. Be part of the world's largest environmental movement, Earth Hour. This is a time to come together, celebrate our planet, and once again create the biggest hour for Earth. For the 19th year, the world will unite for Earth Hour on March 22nd. As landmark switch off, let's all give an hour for Earth. Take 60 minutes to do good for the planet, doing something you love. Last year, over 1.4 million hours were given to our planet in 180 countries and territories. This year again, let's create a moment that the world can't miss. Invite your friends, colleagues, family. Let's create the biggest hour for Earth. Give an hour for Earth, doing something you love, and join us as we switch off on March 22nd, 2025. உங்கள் நேரத்துக்கு மீண்டும் நன்றி. குப்பை பழகு.